வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜிக்கு உண்டான ஆசிரியர்கள் பணி நியமனம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரிய அறிவிப்புகள் வர சூழ்நிலையில் 21 மாவட்டத்திற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே எப்படி விண்ணப்பிக்கணும், எதன் அடிப்படையில் நம்மளை வந்து தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் நிறையா பேர் சொல்கிறதே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு வந்து இன்னும் இந்த ஜாப்ஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி சொல்லலை, அப்ளை பண்ணதோடு இருக்குது அப்படிங்கிற மாரி நிறைய பேர் சொல்கிறீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மாவட்டம் மாறுபடும். ஒன்று, ஒரே மாவட்டத்தில் தேர்வு செய்கிறதில்ல, பல மாவட்டத்தில் எப்படி தேர்வு செய்கிறாங்களோ அதே மாதிரியே தான். கேட்கக்கூடிய கேள்விகள் மாறலாம், இடங்கள் மாறலாம். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு விதமான கேட்டகரிஸ். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு இந்த கம்யூனிட்டி கேண்டிடேட் தான் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா எல்லா ஜாதி அடிப்படையிலையுமே எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கணும். அதாவது இப்போ ஒரு 5 பள்ளி இருக்குது அப்படின்னா ஒன்று எஸ்சிக்கு போடுவாங்க, ஒன்று எஸ்டிக்கு போடுவாங்க, ஒன்று இடத்துல எம்பிசிக்கு போடுவாங்க, இன்னொன்று ஜென்ரல் போடுவாங்க. இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டாக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த ஸ்கூலுக்கு ஆசிரியராக பணி தேர்வு செய்ய முடியும். ஓகேங்களா? ஆசிரியர்கள் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த சமையல் உதவியாளருக்கு அதே மாதிரியே தான் இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இந்த கம்யூனிட்டி மட்டும்தான் போடுவாங்க. அதே ப்ரொசீஜர் வந்து இதில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ஆசிரியர்களுக்கு பணி மாறுதல் அப்போ டிஃப்ரெண்டேஷன் வரும். அதாவது இங்கே இந்த கம்யூனிட்டி தான் இருக்கணும், இங்கே இந்த கம்யூனிட்டி தான் இருக்கணும். அதனால் வந்து ஜாப்ஸ் வந்து இப்போ வந்து இது பண்ணிக்கிறாங்க, பணி நியமனம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2-3 வருஷம் இல்லைன்னா ஒரு 4-5 வருஷம் கழித்து அதை வந்து அப்படியே மாறுதலாக யோசித்து அதை வந்து மாறுதலுக்கு பண்ணிக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து 1 by 1 வந்திருக்கு. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா விதமான அப்டேட்டையுமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வரும் சூழ்நிலையில் இது எப்படி வந்து அப்டேட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொரு மாவட்டமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு மாவட்டத்தில் ஆசிரியர்கள் உடனடியாக பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக பணி நியமனம் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் நடக்கும். ஒரு சில பள்ளிகளில் ரிட்டையர்ட் ஆகிறது இன்னொரு மாதம் இருக்குது அப்படின்னா டிலேவாக பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 வரும் ஒழிஞ்சு இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த சமையல் உதவியாளர் இதுமாரி பல்க் குவான்டிட்டியே எடுத்து அங்கங்கே போட மாட்டாங்க. இது வந்து ஃபிக்ஸடாக இவங்க இது இந்த பள்ளிக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக வந்து இது பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க இந்த சமையல் உதவியாளர் என்ன ஸ்டேஜில் என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த சமையல் உதவியாளருக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பணி நியமனம் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன்ஸுன்னு நிறைய பேர் போல எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பண்ணிகிட்டே இருக்கா, அதுக்கு இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயார் நிலையில் இருக்கும். போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், தயார் நிலையில் இருக்கும். உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பணியை நிரந்தரம் பண்ணுறதுக்கு அவங்க தான் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது எதனால் அப்படின்னா இது வந்து முன்கூட்டியே திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த திட்டமிடுதல் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டாக அவங்க சமயம் வரக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத, அதாவது வேலைக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து செயல்படுத்துவாங்க. அதனால் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து இது பண்ணாமல் உடனடியாக நீங்கள் வந்து எல்லா விதமான ப்ரொசீஜரையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது இப்படி இல்லை, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் குழம்பிக்க தேண்டா.
நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஏதாச்சும் தகவல்கள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விதமான தகவல்களை உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. விண்ணப்பதாரர் பெயர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே தமிழில் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். தமிழில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுடைய நேம் வந்து ஆங்கிலத்தில், உங்களுடைய பெயர் வந்து ஆங்கிலத்தில் இருக்கணும். கேப்ஸ் லெட்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து கேப்ஸ் லெட்டரில் தான் இருக்கணும். ஸ்மால் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தகப்பனார் பெயர் வந்து போட்டுக்கணும். அடுத்தது வந்து கணவர் பெயர் நீங்கள் வந்து கட்டாயமாக போட்டுக்கணும். அடுத்தது பிறந்த தேதி கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பிறந்த தேதி இருக்குதோ அதை போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருக்குல்ல, அதில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட் வந்து போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அந்த டேட் வந்து கேட்குறாங்க. இது நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தகப்பனார் பெயர் கணவர் பெயர் இது எப்படி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா தகப்பனார் பெயர் போட்டுக்கோங்க. பெண்களாக இருந்தீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவர் பெயரை தான் கட்டாயமாக போடணும். இல்லை திருமணம் ஆகவில்லை அப்படின்னா நீங்கள் வந்து தகப்பனார் பெயரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது தொடர்பு எண். இப்போ வந்து கரண்ட்டில் என்ன வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தொடர்பு எண்ணை நீங்கள் வந்து போட்டுக்கணும். ப்ராக்கெட் போட்டு வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது முழு முகவரி, ஒன்றியம் மற்றும் பின்கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேங்க. இது என்ன ப்ரொசீஜரில் வரணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய நேமு, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டோர் நம்பர், நீங்கள் என்ன அந்த டோர் நம்பர் போட்டு என்ன ஊர், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தெருவில் இருக்கீங்க, அதாவது இந்த காமராஜர் தெரு, காந்தி தெரு இதுமாரி இருக்குல்ல, அதுமாரி என்ன தெருவில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது இந்த போஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் வந்து அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு நீங்கள் வந்து கட்டாயமாக போடணும். ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜரில் இந்த முகவரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாரி கீழே டிஸ்ட்ரிக்ட் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒன்றியம் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவங்க ஒன்றியம் தான் கரெக்டாக கேட்குறாங்க, ஒன்றியம் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் எண், அதாவது 10ஆம் வகுப்பு சான்றிதழ் எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அந்த எண்ணை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து குறிப்பிட்டுக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, ரீமார்க்கிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் எண் போட்டுக்கோங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் கரெக்டாக வந்து போட்டுக்கணும் கீழே. அதேமாரி HSC அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெண் சான்றிதழ் எண் இங்கே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். அதே தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது உயர்கல்வி தகுதி ஏதேனும் ஒன்று தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நீங்கள் வந்து பிடெக் முடிச்சிருக்கீங்களா, பிஇ, பிஎஸ்சி, பிஏ, எம்ஏ சப்ஜெக்ட் என்ன அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேன்னா போட்டுக்கலாம். பாடம் அல்லது பட்டச்சான்றிதழ் என்ன, தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் அதேமாரியே தான் இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம். விண்ணப்பிக்கும் பணியின் தன்மை, என்ன ஆசிரியராக நீங்கள் வர்றதுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, தற்காலிக இடைநிலை ஆசிரியர், தற்காலிக பட்டதாரி ஆசிரியர், தற்காலிக முதுகலை ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இடைநிலை ஆசிரியர் விண்ணப்பிக்கணுன்னாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். தற்காலிக ஆசிரியர் பணி கோரும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர், நீங்கள் வந்து என்ன பள்ளியில் பணிபுரியன்னு ஆசைப்பட்றீங்க, அது என்ன ஊர், ஒன்றியம் என்ன ஒன்றியம், மாவட்டம் என்ன மாவட்டம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இடம் நாள் போட்டுக்கோங்க. இப்படிக்கு அப்படிங்கிற இடத்துல உங்களோட சிக்னேச்சர். இந்த கையெழுத்து எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்கள்ல, அதுக்கு தான்
அது கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா ஓகே. இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க இதுமாரி பயனுள்ள தகவல்கள்லாம் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. 21 மாவட்டத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக வர வர நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.